திருவருகை கால 4வது ஞாயிறு வழிபாட்டு முன்னுரைகள். திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினியவர்களே, திருவருகை கால 4ஆம் ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்நாளின் மைய சிந்தனை நல்ல சந்திப்புகள் வாழ்வு கொடுக்கும் என்பதாகும். இன்றைய நற்செய்தி வாசகம் கன்னி மரியாவும் எலிசபெத்தும் சந்திக்கின்ற நிகழ்வு எடுத்து கூறப்படுகிறது. நம்முடைய அன்றாட நிகழ்வுகளில் நாமும் பலரை சந்திக்கவும் உரையாடவும் நேரிடுகிறது. சிலரை நாம் ஏன் இவர்களை சந்தித்தோம் என்று வேதனைப்படவும், சிலரை இவர்களை சந்தித்தது நல்லது என்று மகிழ்ச்சியடையவும் செய்கிறது. இதுபோலவே நம்மை சந்திப்பவர்களுக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் உருவாகும். மரியா எலிசபெத் அம்மா சந்திப்பு அன்று ஒரு மகிழ்வின் சந்திப்பாக அமைந்தது. அன்று அந்த நேரத்தில் அவர்கள் மட்டும் சந்திக்கவில்லை, அவர்கள் இருவரின் வயிற்றிலும் உருப்பெற்றிருந்த தூய குழந்தைகளான இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் கூட சந்தித்தார்கள் என்பதை உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என்று எலிசபெத் கூறுவதன் மூலம் அறிய முடிகிறது. எலிசபெத்திற்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் மரியாவின் சந்திப்பு பேருதவியாகவும் வாழ்வு கொடுப்பதாகவும் அமைந்தது. நாமும் நம்முடைய உறவுகளை, நண்பர்களை, தெரிந்தவர்களை, தெரியாதவர்களை சந்திக்கும் சூழலில் நம் வழியாக அவர்கள் மனதளவில் உடலளவிலும் ஏதாவது நன்மைகள் பெறுவது நல்லது. ஆகவே நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் நன்மை தரக்கூடிய அளவில் வடிவமைப்போம். திருவருகை காலத்தின் நிறைவு நாட்களில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் நமக்காக வாழ்வு அளித்த மீட்பரை அகமதில் ஏற்க நமது உள்ளத்தை தூய்மையானதாக மாற்றுவோம் என்ற நல் நோக்கோடு பலியினில் இணைவோம். முதல் வாசக முன்னுரை. இந்நாளின் முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசிக்கப்பட உள்ளது. இஸ்ரவேலரை ஆளும் அரசர் ஆயர் பெத்லஹேமில் பிறக்கப் போகிறார் என்பதை முன் அறிவிப்பதாக இவ்வாசகம் அமைந்துள்ளது. இந்த அரசர்தான் இயேசு என்பதை அறிந்திருக்கும் நாம் அவர் வழியாக மட்டுமே நாம் நிலைவாழ்வு அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு வாசகத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருநூலிலிருந்து வாசிக்கப்பட உள்ளது. இப்பகுதி இயேசுவின் தியாக பலியை எடுத்து கூறுகிறது. இயேசு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியது போல நாமும் நம் உள்ளத்தை பலியாக அர்ப்பணிப்போம் என்ற சிந்தனையோடு இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம். நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கள். நல்லாயனாகிய இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், சகோதரிகள் மற்றும் பொது நிலையினரை ஆசீர்வதித்தருளும். இவர்கள் முழு மனதோடும் இறையன்போடும் இறைபணி செய்து ஆன்மீக பலத்தை இப்பூவுலகிலே கட்டி எழுப்ப வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களை வழங்கும் இறைவா, இன்றைய விழா பலியினில் கலந்து கொண்ட அனைவரும் எல்லா அருள் வரங்களையும் பெற்று செல்ல கிருபை புரிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல் வழிகாட்டியாகிய இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தங்கள் சுயநலமற்ற பணியால் நாட்டு மக்களுக்கு நல்ல பல செயல் திட்டங்களை தீட்டி நாட்டை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்ல அவர்களுக்கு சாலமோனின் ஞானத்தை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் ஊற்றாகிய இறைவா, உலக நாடுகள் பலவற்றிற்கு இடையே நடக்கும் போரினை உம் திருப்பாதத்திலே நினைவு கூறுகின்றோம். போர் ஓய்ந்து எல்லா நாட்டிலும் எல்லா மக்களும் அமைதியோடும் மன நிம்மதியோடும் வாழ்ந்து சுமூகமான வாழ்வை காண கிருபை செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோய் தீர்க்கும் மருத்துவராகிய இறைவா, நோயால் படுக்கையில் இருப்பவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்து
உமது அன்பு சீடராக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் bless யூ ஆல்.